அன்பு தாய்மார்களே, பெரியோர்களே, ஆருயிர் குழந்தைகளை, மாணவ செல்வங்களே, கோடை விடுமுறை துவங்கிவிட்டது. இந்த நீண்ட விடுமுறை நாட்களில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? பதின்ம பருவத்து குழந்தைகளை தொலைக்காட்சியில் வருகின்ற குத்தாட்டங்களை கண்டு கழிப்பீர்களா? கூடவே நீங்களும் சேர்ந்து ஆடி பயிற்சி வருவீர்களா? மாணவர்களை, நீங்கள் இருசக்கர வாகனத்தில் ரீல்ஸ் செய்யப் போகின்றீர்களா? லைக்களை அள்ளி குவித்து கனவுலையில் மிதக்கப் போகின்றீர்களா? உங்களுக்குத்தான் இந்த காணொளி. ஆக்கப்பூர்வமான செயல்களில் அறிவினை செலுத்தி அன்புமிக்க பெற்றோரின் வழிகாட்டுதலை பின்பற்றி கல்வி, கேள்வி, ஞானம் முதலிடம் பிடித்து சிறந்ததொரு இந்திய குடிமகனாக வளரப்போகின்றீரா? அல்லது அற்ப சந்தோஷ நிகழ்வுகளில் மனதை இழந்து மதுவான போதைப் பொருள்களிலே வாழ்க்கையை தொலைத்து சட்டவிரோத செயல்களிலே சிக்கி சீரழிந்து மொத்த வாழ்க்கையும் இழக்கப் போகின்றீர்களா? இது பற்றிய சில அறிவுரைகள் உங்களுக்கு. உங்களை சரியான முறையில் வளர்க்கவில்லை எனில் கேவலம் உங்கள் பெற்றோருக்குத்தானே. உங்களை முறைப்படுத்த உங்கள் பெற்றோருக்கும் சில ஆலோசனைகள். சில நிமிடங்கள் உங்கள் கவனத்தை கடனாக கொடுங்கள். உங்கள் வருங்கால சந்ததியினுடைய வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டி நல்லதொரு பாதை கண் முன்பாக தெளிவாக தெரிகிறது. அவற்றை அடையாளம் காட்டுகின்றோம். 2025ஆம் ஆண்டு ஒரு நாள் மாலை பொழுது சின்னியம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஐயன் வள்ளுவனார் சிலை அமைக்கிற பணியிலே நாங்கள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்த நேரம், தோளிலே புத்தக பையோடு தனியார் பள்ளியின் ஒரு மாணவன் ஓடி வருகிறான். 1000 ரூபாய் நோட்டு ஒன்றை அன்போடு வழங்குகிறான். அவன் முகத்திலே மத்தாப்பினுடைய வண்ண மலர் போல புன்சிரிப்பு பொங்கி நின்றது. நன்கொடை என்றாலே முகம் சுளிக்கின்ற, 1 ரூபாய் கூட தராத பெரும் தனக்காரர்கள் நமக்கு ஏராளமான அறிவுரைகளை மட்டுமே வழங்கி செல்லுகின்ற வடிக்கையான உலகத்தில் பள்ளி சிறுவன் 1000 ரூபாயை வழங்குகின்ற அதிசயம் பற்றி வினாவினேன். அந்த மாணவன் பேருந்தில் வருகிற பொழுது கீழே கிடந்தது எடுத்து வந்திருக்கிறான். யாருடையதென அங்கு எல்லோரிடத்திலும் கேட்டிருக்கிறான். யாருமே தன்னுடையது இல்லை என்று சொன்னார்கள். நடத்துனரும் கூட தனக்கு சம்பந்தமில்லை என்று சொன்ன காரணத்தினால் இந்த 1000 ரூபாயை முப்பால் முனிவர் சிலை அமைக்கின்ற பணியில் இருப்பவரிடத்திலே கொண்டு சேர்த்து விடலாம் என்று எங்களிடத்திலே வழங்கினான். அந்த சிறுவனின் நேர்மையும் பெருந்தன்மையும் எங்களது கண்களையே கலங்க வைத்து விட்டது. அந்த வள்ளுவன் மீது என்னதான் காதல் அந்த சிறுவனுக்கு! சிரித்து மகிழும் அந்த சின்னஞ்சிறு மாணவன் பொன்மலர் பூத்தது போல குரட்பாக்களை கங்கை வெள்ளம் போல பொங்கி பிரவாகித்தான். வள்ளுவர் சிலை திறப்புவிழாவின் போது வந்தான். 100 குரல்களை குற்றால அறிவோல ஒப்புவித்து பரிசுகளை பெற்றான் என்பது கூடுதல் பாராட்டுதலுக்குரியது. இத்தகைய குழந்தையை பெற்று நற்பண்புகளோடு வளர்த்த அந்த பெற்றோருக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். நீண்ட காலம் கடந்துவிட்டது. அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு இடையிலே கிடைக்கவில்லை. மீண்டும் அவர்களை சந்தித்தால் அது என் பாக்கியமாகவே கருதுவேன். ராஜா சேது முரளி 42 வயது இளைஞன். பிரத்தியமான பரிசொன்று அவனை தேடி சேர்ந்தது. விஐடி வேலூர் கல்லூரி சார்பாக அன்சங் ஹீரோ ஆஃப் தமிழ்நாடு அவார்ட்ஸ் விளம்பரம் விரும்பாத சாதனை செம்மல் விருது. விஐடி சர்வகலாசாலை சார்பாக மாநிலமெங்கும் தேடி கண்டுபிடித்த பரிசுக்குரியவராக தேர்வான ராஜா சேது முரளி என்னதான் சாதித்தார்? புகழ் விரும்பாத அந்த புண்ணியவான் வணங்கும் கரங்களை காட்டிலும் வாடிய வயிற்றுக்கு சோறிடுகின்ற கரங்களே உயர்வானது என அவர் ஒவ்வொருவருக்கும் எடுத்துரைத்தார், செயலிலும் காட்டினார். சிறுகதை தொடர்கள் தொலைக்காட்சி கலைஞரான ராஜா சேது முரளி அவரே கூறுவதை கேளுங்கள். சின்ன வயது மகனாக பிஞ்சு குழந்தையாக இருந்த காலம் ஒன்று இருந்தது. வறுமை பிணிதான் எங்களுடைய குடும்ப சொத்து. பசியும் பட்டினியும் வயிறார பச்சை தண்ணீரும் அன்றாட எங்களது மகிழ்வுகள். பிடித்து பசியாலே நொந்து நொந்து அடி உதையெல்லாம் பல வாங்கி அழுதபடியே பள்ளி சென்று நான் பள்ளிக்கூடங்களில் பாடம் படித்தவன் நான் என்று சொல்லுகிறான். பள்ளிக்கு செல்கிற பொழுது நண்பர்கள் எப்போ வரும் என்ற ஏக்க நினைவெல்லாம் தேங்கி நிற்கும் அவனுக்கு. ஏனென்றால் அந்த பகல் பொழுது வருகிற பொழுது தானே மதிய உணவு கிடைக்கும். வளர்ந்த பொழுது தனது முதல் எதிரியாக பிரகடனப்படுத்தியது பசியைத்தான். யார் கையேந்தி நின்றாலும் ஒரு பொட்டலம் சோற்றை வாங்கி கொடுப்பது தன்னுடைய வாழ்க்கையின் பிரதான கடமையாக கருதி செயல்பட்டார். ஒருமுறை கோவை அரசு மருத்துவமனைக்கு வந்த பொழுது உணவின்றி வாடிய முகங்கள் ஏராளம் என்பதை உணர்ந்தார்.
நோயால் படு தந்தை ஒரு பக்கம், பக்கத்திலேயே பட்டினி கிடக்கின்ற பிள்ளைகள் மறுபக்கம், ஒருவாய் கஞ்சிக்கும் ஆளாய் பறந்து தினம் ஒன்றோடொன்று சண்டையிடுகிற காட்சிகளை காண்போர் மனது கண்ணீரல்லவா வடிக்கும். ராஜா சேது முரளி அன்றே முடிவொன்றை செய்தார். அடுத்த நாளே செயலில் இறங்கினார். அரசு மருத்துவமனையில் மருத்துவம் இலவசம்தான். ஆனால் உணவை எங்கே தேடுவது என்று எண்ஜான் உடலையும் ஒரு ஜானாக குறுகி படுத்து கிடப்போருக்கு எந்த வகையிலாவது உதவ வேண்டும் என்று ஆழ்ந்து சிந்தித்தான். ஒரு செயல் திட்டத்தை வகுத்தான். பசியாரச் சோறு என்னும் அறக்கட்டளை மூலம் பசிப்பினி நீக்கிடும் அறம் செய்ய விரும்பினான். பசியாரச் சோறு அறக்கட்டளை ஒன்றை துவங்கினார். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்னும் அறிமுகமானவர்கள் உலகத்தின் கதவை திறந்தார். நூற்றுக்கணக்கானோர் உதவும் கரங்களாக அவர் முன்னாடி வந்து நின்றார்கள். குடும்ப விழாக்கள், கல்யாணம் முதல் காதுகுத்து வரையிலும் பல்வேறு விசேஷங்கள், ஏன் ஹோட்டல்கள் இன்னவர விருந்து நிகழ்வுகளிலெல்லாம் வாயிலாக உணவு தேடி வந்து சேர்ந்தது. 15 ஆண்டு காலம் இப்பணி சிறக்கவும் கோவையின் பெரும்பகுதி நல்ல இதயங்களும் அரவணைக்கின்ற தியாகமிக்க சேவை உயர்ந்து நிற்கின்றது. அரசு மருத்துவமனையிலே வாரக்கணக்கில் தங்கியிருக்கின்ற நோயாளிகளுடைய உறவினர்களுக்கு யார்தான் உணவு தருவார்கள்? உடுக்க உடை எங்கே, போர்த்தி கொள்ள போர்வை எங்கே? இந்த கஷ்டங்களை உணர்ந்தார் இவர். அவர்களது அடிப்படை தேவைகளுக்கும் வாரி வழங்குகின்ற தான தர்மத்தை மனநிறைவோடு இன்றும் செய்து வருகிறார். எப்படிப்பட்ட நோயாளிகளானாலும் HIV முதல் டெங்கு, மலேரியா, ஆஸ்துமா வரையிலும் அனைவரோடும் அவருடைய பழக்கம் அன்பு மழைதான், அரவணைக்கும் கரங்கள்தான், இதயத்தை குளிர வைக்கின்ற இனிய சொற்கள் அவருக்கு அன்றாட வாழ்க்கையின் பழக்கங்களாயிற்று. கதியில்லாத ஏழை மக்களின் கண்ணீரை காணும் போதெல்லாம் கைகள் உயர்கின்றது. இதோ நான் இருக்கிறேன், பசியார உணவு தருகிறேன் என்று தேடி தேடி பசி பிணி நீக்கும் நவீன மணி மேகலையாக வலம் வருகின்ற அந்த ராஜா சேது முரளி அவர்களுக்கு மத்திய அரசின் பாராட்டுதலும் பரிசுகளும் கிடைக்கப் பெறுவதற்கான தகுதி முழுமையாகவே இருக்கிறது என்பதை உணர வேண்டும். சென்னையிலே ஒரு துப்புரவு தொழிலாளி ஸ்ரீமதி பத்மா ஜனவரி 26 அவருடைய நேர்மையை நாடே பாராட்டியது. பத்திரிகைகளில் முதல் பக்கத்தில் செய்திகளை வெளியிட்டது. அவர் என்னதான் சாதித்தார் பாருங்கள். 48 வயதான ஸ்ரீமதி பத்மா தியாகராயர் பாண்டி பஜாரில் வீதி ஓரத்திலே கேட்பாரற்று பையொன்றை கண்டெடுத்தார். அதில் தான் 45 பவன் தங்க நகைகள், 45 லட்சத்திற்கும் கூடுதலான மதிப்பீடு கொண்டவை. கண்ணியமிக்க ஸ்ரீமதி பத்மா எல்லளவும் சுயநல ஆசை இல்லாமல், மனதுக்குள் அணுவளவும் சலனமில்லாத நேர்மை சிந்தனையுடன் காவலர் வசம் அத்தனையும் கொண்டு சென்று ஒப்படைத்தார். உரியவர் வசம் அந்த நகைகள் போய் சேர்ந்தது. அதன் மூலம் அவருக்கு கிடைத்த மகிழ்ச்சி ஆனந்தம். இன்றைக்கு கொடுத்த கடனை திருப்பி கேட்டாலே கழுத்தை நெரிக்கின்ற கண்ணியவான்கள் வாழுகிற தேசத்தில் தூய்மை பணியாளர் திருமதி பத்மாவை தெய்வ பிறவியாக கைகூப்பி வணங்கத் தோன்றுகிறது. 2022 இவருடைய கணவரும் தான் தூய்மை பணியின் பொழுது கண்டெடுத்த 1 லட்சம் ரூபாய் தொகையை காவலர் வசம் ஒப்படைத்தார் என்பது மொத்த குடும்பமும் நேர்மையின் அடையாளமாக வாழ்ந்து வருகிறது என்பது பெருமைப்படக்கூடியது. தமிழக முதல்வர் இருவரையும் அழைத்து பாராட்டினார். 1 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கியது ஒரு நேர்மையான செயலை, ஒரு சிறப்பித்த செயலாகும். மேலே கூறிய 3 உதாரணங்களிலே சிறுவனிடமிருந்த தியாக உணர்வு, ராஜா சேதி முரளிடமிருந்த இமயம் நிகர் மனிதாபிமானம், திருமதி பத்மா தூய்மை பணியாளரிடமிருந்த நேர்மை, இவைதான் இந்த சமுதாயத்தை இன்னும் உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. ஆண்டவன் ஆலயத்திலும் கூட பணத்தாசையே சிலரின் பலிவிடமாக உள்ள காலம் இது. பிடிமணலும் தருகின்ற பெருந்தன்மை ஏதுமில்லாதனும் கூட ஆலய கோபுரத்தின் உச்சியிலே தன்னுடைய பெயர் பொறிக்க ஆசைப்படுகிற உலோபிகளின் காலம் இது. புதிய பாதையில் கரம் பெற்றி அழைத்து செல்ல இதோ சில ஆலோசனைகள். வளரும் குழந்தைகளுக்கு வெறும் சோறு ஊட்டுவது மட்டுமே தாயினுடைய கடமை அல்ல. அன்பையும் பரிவையும் சேர்த்தே ஊட்ட வேண்டும். உண்மையும் நேர்மையும் அதில் நிறைந்தே இருக்க வேண்டும். படிக்கின்ற பாடங்களில் உணர்கிற நீதி என்ன, அறிய வேண்டிய தர்ம சிந்தனை என்ன, வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய அறநெறி கோட்பாடுகளை எல்லாம் அவர்களுக்கு உணர்வுபூர்வமாக இதயத்தின் அடியாழத்திலே பதிகிற
வகையில் உணர்த்த வேண்டும். இன்றைய பாடங்களோ மனப்பாடம் செய்வது, பரீட்சை எழுதுவது, மார்க்குகளை வாங்குவது, அடுத்த வகுப்பிற்கு செல்லும் பொழுது அனைத்தையும் மறந்து விடுகிறது. ஐயோ பாவம்! ஜப்பானுடைய கல்வி முறை முற்றிலும் வித்தியாசமானது. அறிவை விட ஒழுக்கத்திற்கு முதன்மை முக்கியத்துவம் தருகிறார்கள். பள்ளியை தூய்மை செய்வது, மாணவர்களுக்கு உணவு சமைப்பது, பரிமாறிய பின் பாத்திரங்களை கழுவி உரிய இடம் சேர்ப்பது, இது ஒரு சுய ஒழுக்கம், தற்சார்பு, தன்னம்பிக்கையை கற்றுக் கொடுக்கின்ற செயல். இஸ்ரேல், ஸ்வீடன், டென்மார்க், நார்வே போன்ற ஐரோப்பிய நாடுகளிலெல்லாம் வீரமும் துணிச்சலுமே படிப்பின் ஒரு அங்கமாக கற்பிக்கப்படுகிறது. இந்திய குழந்தைகளே, உங்களை ஈன்றெடுத்த தாய்மார்களே, நாளைய உலகின் தலைவர்கள் என்கின்ற தகுதிக்கு நீங்கள் உயர்த்தப்பட வேண்டியவர்கள். தோள்களிலே லட்சிய சுமையோடு தொடர்ந்திடும் சத்திய பயணத்தில் தோல்வியின் சுவடு ஆயிரமானாலும் சோர்வு வீழ்ச்சிகள் இல்லை. நியாயங்கள் என்றும் நிலைத்திடவும், மண்ணிலே நீதியும் நேர்மையும் தழைத்திடவும், தியாகங்கள் புரிந்து தேசத்தை உயர்த்திட தோள் தருவோம் என்கின்ற உழைப்பின் உணர்வுகளை வளர்த்திடல் வேண்டுமென்று உங்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். முப்பால் முனிவன் ஒழுக்கத்தினுடைய மேன்மையை அவர் கற்ற கல்வி ஞானம் அனைத்திலும் உயர்வானது என்று சொல்லுகிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கின்றார். கல்வி ஞானம், ஏன் காசு பணம் செல்வம், எல்லாவற்றிற்கும் மேலானது ஒழுக்கம் உடைமையே. எனவே ஒவ்வொருவரும் ஒழுக்கத்தை உயிரினும் மேலானதாக பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொள்ளுகிறார். நான் மேலே சொன்ன உதாரணங்களில் ராஜா சேது முரளனுடைய பசியார உணவு சேவை தனிப்பட்ட செயல் அல்ல, சமுதாயத்திற்கு ஆற்றுகிற கடமை. இத்தகைய கூட்டு பொறுப்பை நம் இளைய தலைமுறைகளிடம் விதைக்க வேண்டும். அதுதான் உண்மையான வாழ்க்கை முறை. கல்லூரி காலத்திலிருந்தே இது என்னுடைய பழக்கமாக இருந்தது. ஆண்டு தேர்வு முடிந்தவுடனே அனைத்து நோட்டுகளிலும் எழுதப்படாத பக்கங்களையெல்லாம் கிழித்து சேகரிப்பது, ரஃப் நோட் என்ற முறையில் அவற்றை பயன்படுத்துவது, ஒரு காகிதத்தை கூட நான் வீணடிப்பதில்லை. ஏன், ஊராட்சி அலுவலகத்தில் பணிபுரிகின்ற பொழுதும் கூட கடிதங்கள் வருகிற பொழுது அவற்றை முறையாக கத்தரித்து அவற்றை முழு காகிதமாக உட்புறத்தை பயன்படுத்துவதும் ஒரு பழக்கமாக இருந்தது. எந்த பொருளும் வீணடிக்கப்படாமல் பயன்படுத்துதல் வேண்டும் என்பதை ஒவ்வொரு மாணவனுக்கும் புரிய வைக்க வேண்டும். அவர்களது பொறுப்புணர்வை வளர்க்க வேண்டும். பயமறியாத 10 பருவத்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களை பெற்றோரை வலியுறுத்தி அதிவேக இருசக்கர வாகனங்களை வாங்குவதும் அதில் நண்பர்களோடு உல்லாசம் செல்லுவதும் ஏராளமாக நடக்கிறது. அதிவேகம் உயர்கின்ற பள்ளி வாங்குகின்ற பொழுது பெற்றோரின் வேதனை சொல்லிலடங்காது. அது என்ன ரீல்ஸ், முன் சக்கரத்தை மேலே உயர்த்துவது அல்லது பின் சக்கரத்தை மேலே உயர்த்துவது, என்ன பயணம், என்னதான் பலன்? லைக்ஸ்களை குவிகின்றதாம். அதை வைத்து என பரீட்சையிலே மார்க் போடுகிறார்களா, ஒலிம்பிக்கிலே மெடல் தருகிறார்களா, அல்லது நோபல் பரிசு தானே வாரி வழங்குகிறார்களா? கணம் தப்பினால் மரணம். முழு முட்டாள்தனமான செயல் அல்லவா இது? பள்ளி கல்லூரி மாணவிகளுடைய யூடியூப் குத்தாட்டங்கள் பண்பாட்டு சீரழிவுகளாக பணம் சேர்க்க சினிமா பிரபலங்கள் அரைகுறை ஆடைகளோடு எப்படி வேண்டுமென்றாலும் தயாராக இருக்கிறார்கள். இதனுடைய விளைவுகள் பள்ளி கல்லூரி வகுப்பறைகள், விளையாட்டு மைதானங்கள், பேருந்து நிலையங்கள், ஏன் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், திருமண நிகழ்வுகளிலும் கூட குத்தாட்டங்கள் கொடிகட்டி பறக்கிற காட்சி நமக்கு மிகவும் கேவலமானதாக தெரிகிறது. மதிப்புக்குரிய தாய்மார்களை, பெற்றோர்களே, குத்தாட்ட களியாட்டங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளை ஒரு காலம் அனுமதிக்காதீர்கள். இது எங்கே போய் முடியும் தெரியுமா? ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஆடல் பாடல், மது பானம், போதைப் பொருட்கள் எதிர்கால வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் என்பதை அன்றாட டிவி செய்திகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். கோடை விடுமுறையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கிறது. இந்த டிவிக்கள், செல்போன்கள், சினிமாக்கள் என்று பாழாய்ப்போன விஷயங்களின் காலத்தை கரைக்கக்கூடாது என்று உங்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். நல்ல விஷயங்கள் ஏராளம் இருக்கின்ற பொழுது ஏன் இந்த தீய விஷயங்களில் கவனத்தை செலுத்த வேண்டும்? அவர்களது அறிவு கூர்மையை வளர்க்க வேண்டும். ஆளுமையை செதுக்குவது இவற்றிற்கான பொன்னான வாய்ப்பு இந்த கோடைகால விடுமுறை தான். வீட்டு வேலை கொடுங்கள், தூய்மை பணியில் அவர்களை ஈடுபடுத்துங்கள், செடி கொடிகளுக்கு நீரூற்றச் செய்யுங்கள். அவர்களது தனி திறமைகளை கண்டறிந்து யோகா,
தியானம், விளையாட்டு, நீச்சல் பயிற்சிகளிலே ஈடுபடுத்துங்கள். அனாதை இல்லங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் நூலகம் போன்ற இடங்களுக்கும் அவளை சுற்றுலா ஸ்தலங்களாக அழைத்துச் செல்லுங்கள். நேர்மையான இதயம், உழைக்கும் கரங்கள், பசியார உணவை பகிர்ந்து உண்ணுகின்ற பண்பாடு, இவற்றை வளர்த்திடுகிற வழிகளை கண்டறித்து அவற்றுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று உங்களை அன்போடு வேண்டுகிறோம். ஓடி ஆடி உழைக்கவும், ஒற்றுமையாய் வாழ்ந்திடவும், கோடி கரங்களாய் கூட வேணும் என்னும் பொதுமை சிந்தனை வளரட்டும். நன்றி, வணக்கம்.